Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட Instagram அக்கவுண்ட்கான chatக்கான nickname settings தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய Instagram Messenger ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ Instagram Messenger ஓபன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு chat வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்டா ஒரு chat இருக்கு, இந்த chat-ஐ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த chat-ஐ கிளிக் பண்ணிட்டு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த chat-க்கான நேம் இருக்கும். அந்த chat நேம் வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த chat நேம் மேல கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க nicknames னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த nicknames-க்கான செட்டிங்ஸ் தான் பார்க்க போறோம். அதனால இதுல இருக்கக்கூடிய nicknames அப்படிங்கற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து nicknames-ஐ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும் nicknames னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு அக்கவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுடைய அக்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட அக்கவுண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க இப்போ எந்த chat-ஐ கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்களோ அந்த chat-க்கான அக்கவுண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல ஃபர்ஸ்டா வந்து பாருங்க உங்களுடைய அக்கவுண்ட் இருக்கும். உங்களுடைய chat-க்கான nickname நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட்க்கான chat nickname நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படினா உங்களுடைய ஃப்ரெண்டோட மெசேஞ்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய chat நேம் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அதே சமயம் இதுல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கீழ உங்களுடைய ஃப்ரெண்டோட அக்கவுண்ட்க்கான அந்த chat வந்திருக்கும். அதுல போய்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்டோட chatக்கான nickname நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து வொர்க் ஆகுது. அதாவது nickname செட்டிங்ஸ் வந்து வொர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம nickname செட்டிங்ஸை எப்படி மேனேஜ் பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க change who can edit your nickname சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து இருக்கு. change who can edit your nickname அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இத வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ கீழ இருந்து ஒரு பாப்பப் வருது செட்டிங்ஸ் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க who can edit your nickname சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுடைய nickname-ஐ யாரெல்லாம் எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்க போறீங்க. அதுக்கான செட்டிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா people you follow தான் செலக்ட் ஆகி வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இதுல வந்து பாருங்க everyone in this chat சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க everyone in this chat-ஐ நீங்க செலக்ட் பண்ணி அப்படினா யார் வேணா உங்களுடைய nickname-ஐ சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது எடிட் வந்து பண்ண முடியும். அதாவது நீங்க வந்து ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, ஆனா அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து உங்களுடைய nickname வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுடைய chat-க்கான nickname இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். யார் வேணா உங்களுடைய nickname-ஐ சேஞ்ச் பண்ணிக்கலாம் everyone in this chat-ல செலக்ட் பண்ணீங்க அப்படினா. ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து பாருங்க people you follow சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. people you follow அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இத வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா வந்து அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ற பட்சத்துல அவங்க வந்து உங்களுடைய chat-க்கான nickname-ஐ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான பர்மிஷன் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா people you follow அப்படின்றது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு அப்புறம் இதுல மூணாவது வந்து பாருங்க only you னு சொல்லிட்டு இருக்கு. இத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இத வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். only you ல செலக்ட் பண்ணி அப்படினா உங்களுடைய nickname-ஐ நீங்க மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். உங்களை தவிர வேற யாருமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே டிஃபால்ட்டா people you follow தான் வந்து செலக்ட் ஆயிருக்கும். அதாவது நீங்க வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுடைய nickname-ஐ சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எல்லாத்துக்கும் செலக்ட் ஆயிருக்கும். நீங்க வந்து மாத்தி செலக்ட் பண்ணனும் அப்படினா கூட நீங்க வந்து மாத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க. people you follow நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இப்போ வந்து பாருங்க இப்போ உங்க எக்ஸாம்பிளுக்காக உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுடைய nickname-ஐ சேஞ்ச் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ இந்த nicknames அப்படின்ற இந்த பேஜ்க்குள்ள வரும்போது உங்களுடைய அக்கவுண்ட் வந்து கீழ ரெண்டாவதா காமிக்கும். அதுக்குள்ள போய்ட்டு ஈஸியா வந்து அவங்க வந்து உங்களுடைய nickname-ஐ சேஞ்ச் வந்து பண்ணிடுவாங்க அவங்களுடைய chat-ல. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். அவங்களுடைய மெசேஞ்சர்ல உங்களுடைய அக்கவுண்ட்க்கான nickname-ஐ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, நமக்கு இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா nicknames அப்படின்ற இந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை அந்த செட்டிங்ஸ்க்காக மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டுருக்கேன். அந்த செட்டிங்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ தெளிவா மேக் பண்ணி போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.